ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது கும்பகோணமோ இல்லை கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்கெண்டுக்கு எங்கடா போகலாம் அப்படின்னு ஏதாவது கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கும்பகோணம் வந்து டிஎஸ் மஹாலில் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 20 அண்ட் 21 இந்த 2 நாள் மட்டும்தான். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். ஸோ வீக்கெண்டுக்கு ஏதாவது ஃபன்னாக வெளில போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். நாங்கள் இன்றைக்கி மதியம் 2 மணி போல் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 50, ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 50. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதுமே வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் பால் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது. அவங்கக்கிட்ட நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருந்தது. மில்க் ஸ்வீட்டு, கீ ஸ்வீட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்கு, இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பால்கோவா, பால் திரட்டு இந்த மாதிரி. எனக்கு வந்து கீ மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் கீ மட்டும் வாங்கிக்கிட்டேன். அவங்கக்கிட்ட கீ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து எப்போதுமே உள்ள ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 425. அங்கே வந்து ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா 350க்கே கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு ஸ்பின்னிங் வீல் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதை ரொட்டேட் பண்ணி விட்டப்போ எங்களுக்கு வந்து மில்க் ஷேக் வந்துச்சு. அதில் அப்படியே ஒரு வெனிலா ஃப்ளேவர் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே நிறைய ஷாப் இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்க ஷாப் தான் போயிருந்தேன். அவங்கக்கிட்ட நிறைய வந்து ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்படாத பேர்லாம் இருந்துச்சு. அங்காய பொடி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மாகாளி தொக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் அதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன். மாகாளி தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டினாங்க. அது ஏதோ ஒரு மாகாளி அப்படிங்கிற ஒரு கிழங்குல இருந்து பண்ணுவாங்களாம். நல்லாயிருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அங்கேயே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அவங்கக்கிட்ட மாகாளி தொக்கு, அங்காய பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பக்கத்து கடைக்கு போனோம். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த தட்டு வடை வச்சுருந்தாங்க. தட்டு வடை வந்து ஆக்சுவலாக சார்விக்காக தான் வாங்கினேன். அவன் வந்து பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நானே அதை சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து வெஜ் பிரியாணி இருந்தது. சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது வெஜ் பிரியாணி. ஷாப் நேம் வந்து சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். நல்லா இருந்துச்சு வெஜ் பிரியாணி. அங்கே வீக்கெண்டுக்கு எங்கன்னா போகணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் கிடைச்சா நாளைக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. டிஜே டான்ஸ் அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு.